அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போக போறோம். ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த இடத்துல நீங்க 1ஆம் தேதி அதாவது நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அழகான வார்த்தை கிடைத்தது. ನೀವು ನ್ಯೂ ಇಯರ್ ಸರ್ವಿಸ್ಗೆ ಬಂದಿರಲಿ ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார். ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ என்னோடு கூட பேசினார். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. முதலாவது கர்த்தர் என்னோடு கூட அந்த வார்த்தை மூலமாய் இடைப்பட்டார். ಮೊದಲನೇದಾಗಿ ಕರ್ತನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟನು. அவருடைய வார்த்தை ಆತನ ವಾಕ್ಯವು இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. ಆತನ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು ಮತ್ತು ಕಾರ್ಯಸಾಧಕವಾದದ್ದು. ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಳಿಗಿಂತ ಅದು ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಳಿಗಿಂತ ಹದವಾದದ್ದು. சொல்லமா இருபுறமும் ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತ எங்கூட இருக்கிறீங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. ಅದು ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹದವಾದದ್ದು. அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ಅವಾಗ ಅದು ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹದವಾದದ್ದು ಅಂದ್ರೆ இந்த வார்த்தையை பேசும்போதும் தயார் பண்ணும்போதும் முதலாவது அது என்னை குத்தும், என்னை தேற்றும், என்னை மாற்றும், என்னை வழி நடத்தும். ಈ ವಾಕ್ಯ ನಾನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಫಸ್ಟ್ ಆಗಿ ನನಗೆ ಅದು ಚೂರಿ ಅಂತೆ ಚುಚ್ಚುವುದು ಆಗಲಿ ಅಥವಾ ಅದರಿಂದ ನನಗೆ ಬರುವುದಾಗಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯ. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லும்போது முதலாவது என்னோடு அது பேசுகிறதா இருக்கிறது. ಹಿಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಅಂತಾರೆ ಅದು ಫಸ್ಟ್ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. இங்க கேட்கிற உங்களோடும் அது பேசுகிறதா இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕೇಳಬಹುದಾದ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಹ ಮಾತನಾಡುತ್ತದೆ. நான் உங்களை வெறுமையாக அனுப்பலாங்க, நான் ನಿಮ್ಮನ್ನು ಖಾಲಿಯಾಗಿ ஆனால் உங்களை அழைத்து வந்தவர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದವರು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಖಾಲಿಯಾಗಿ 1ஆம் தேதி ಅದ್ಭುತமாய் ವಾರ್ತೆயின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டார். 1ನೇ ತಾರೀಕು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. நாம் புதிய வருடத்திலே கால் வைக்கும்போது ನಾವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಡಬೇಕಾದಾಗ எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் நாம் கால் வைக்க வேண்டும் என்பதை கடந்த நியூ இயர் சர்வீஸ்ல நம்ம பார்த்தோம். ನಾವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ ನಾವು ಯಾವ ಹೃದಯದಿಂದ ಇರುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಆ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು புதிய வருஷம் ಹೊಸ ವರ್ಷ புதிய இதயத்தோடு கால் வைங்க. ಹೊಸ ವರ್ಷ பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? ಹೊಸ ವರ್ಷ ಹೊಸ ಹೃದಯದಿಂದ ನೀವು ಕಾಲಿಡಬೇಕು. புது வருஷம் ಹೊಸ ವರ್ಷ பழைய இருதயத்தோடு கால் வைக்கலாமா? ಹಳೆ ಹೃದಯದಿಂದ ಕಾಲಿಡಬಹುದು. புது வருஷம் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னா ಹೊಸ ವರ್ಷ ಹೊಸ மாற்றத்தை ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತಂದು ತರಬೇಕಾದರೆ நான் புதுசா மாறாம மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ನಾನು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡದೆ ನಾನು அப்படியே இருப்பேன். புதுசா வருஷம் மாத்திரம் மாறணும்னு சொன்னா என்ன நியாயம்? நான் ಮಾತ್ರ ಹೊಸ ವರ್ಷ ಮಾತ್ರ ಬದಲಾಗಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಬದಲಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿ? அப்போ புதிய வருஷம், ಆಗ ಹೊಸ ವರ್ಷ, புதிய இருதயம், ಹೊಸ ಹೃದಯ. அந்த புதிய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ಹೊಸ ಹೃದಯ, ಹೊಸ ವರ್ಷ, ಹೊಸ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಅಂತ ನಾವು ನೋಡಿ. முதலாவது the heart of forgiveness, ಕ್ಷಮೆಯ ಹೃದಯ. ஒரு மன்னிப்பின் இருதயத்தோடு புதிய வருஷத்துல கால் வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ಕ್ಷಮೆಯ ಹೃದಯದಿಂದ ನಾವು ಹೊಸ ವರ್ಷವನ್ನು ಕಾಲಿಡಬೇಕು ಅಂತ. யோசேப்பின் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேಫನ ಬಾಳನ್ನು ಒಂದ್ಸರಿ சொந்த சகோதரர்களால் கொலையிடப்பட்டான். ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಂದನೇ ಆತನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. அவன் என்ன பண்ணா, குழியில கொலை பண்றதுக்காக குழியில போட்டுட்டாங்க. ಆತನನ್ನು ಸಾಯಿಸಲು ಆತನನ್ನು பிறகு அங்க வேண்டாம் ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಿದರು. அங்க இருந்து அவனை தூக்கிட்டு ದೇವರು ಅಲ್ಲಿ ಬೇಡ எகிப்துக்கு விற்று அடிமையாய் விற்று போட்டறலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. ಆತನನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. அப்படிப்பட்ட மோசமான துரோகங்கள் செய்த தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்போது ಅಷ್ಟೊಂದು ಮೋಸ ವಂಚನೆಗಳಿಂದ ತನ್ನ ಸಹೋದರ ಮಾಡಿದ ಕಾರ್ಯ அவனுடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமாய் இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அப்ப இந்த வருஷத்துல ಆಗ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ நான் கால் எடுத்து வச்சிட்டேன். ನಾವು ಕಾಲಿಡಬೇಕಾದಾಗ எப்படி வைக்கணும்? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ இனிமேல் எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தோடு கால் வைக்கணும். ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲರನ್ನು ಕ್ಷಮಿಸುವ ಹೃದಯವಾಗಿ, அப்படியே பழைய இருதயத்தோடு நான் இருந்தேன்னு சொன்னா ಹಾಗೆ ಹಳೆಯ ಹೃದಯವಾಗಿದ್ದರೆ என் புது வருஷமா இருக்காது. ನನ್ನ ಹೊಸ ವರ್ಷ பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ 2004 இருக்கிறீங்களா இல்ல 2024 இருக்கிறீங்களா இல்ல 2025க்கு வந்துட்டீங்களா? 2024 ಇದ್ದೀರಾ 2025 ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿ. ಬಂದು ಬಿಟ್ರಾ ಬ್ರದರ್? ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ರಾ? ಅಲ್ಲೇ ಇದ್ಬಿಟ್ರಾ? ಅಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இல்ல ಬಂದು ಬಿಟ್ರಾ? ಇಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಾ? இல்ல புது வருஷத்துக்குள்ள தான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲ ಹೊಸ ವರ್ಷದ ಒಳಗಡೆನೇ ಇದ್ದೀರಾ? இருக்கிறீங்களா? இல்ல ಇದೀರಾ? கவனிக்கிறீங்களா? கவனிஸ்தா ಇದೀರಾ? புது வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ மன்னிக்கிற புதிய இருதயத்தோடு உட்காரலாம். ஹalleluya. ಕ್ಷಮೆ ಹೃದಯದಿಂದ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. அந்த இருதயம் யோசேப்பு கிட்ட இருந்தது. ಆ ಹೃದಯವು ಯೋಸೇಫನ ಬಳಿ ಇತ್ತು. அப்புறம் இரண்டாவது இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்துச்சு? ಎರಡನೆಯ ಹೃದಯ the heart of contentment, ಸಂತೃಪ್ತ ಹೃದಯವಾಗಿತ್ತು. மன நிறைவு இருதயம் அல்லது திருப்தியுள்ள இருதயமுடையவனாய்
யோசேப்பு இருந்தான். ಅದು ಸಂತೃಪ್ತ ಹೃದಯವಾಗಿತ್ತು. அவன் இருக்கிற ஸ்தானத்திற்கும் இருக்கிற இடத்திலும் அவன் திருப்தியுள்ளவனா இருந்தான். தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தான். ಆತನು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಆಗಲಿ ಅಥವಾ ಇರುವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆಗಲಿ ಆತನು ಸಂತೃಪ್ತ ಹೃದಯದಿಂದ ಇದ್ದನು. அரண்மனைக்கு அடிமையா கொண்டு வந்தாங்க. ಅರಮನೆಗೆ ಆತನನ್ನು ಗುಲಾಮನಾಗಿ அந்த ಕೊಂಡು இடத்துல அவன் திருப்தியா அவன் வேலையை ஒழுங்கா செஞ்சதுனால அங்க அதிகாரி ஆக்கிட்டாரு. ಅಲ್ಲಿ ಅವನು ತೃಪ್ತಿಯಿಂದ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡಿದಕ್ಕೆ ಆತನನ್ನು ರಾಜನನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. தப்பு செஞ்சிட்டாங்க நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, திருப்பும் சிறையில போடுறாங்க. ತಪ್ಪು ಮಾಡಿದನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. அங்கேயும் அவன் திருப்தி அவன் வேலையை ஒழுங்கா செய்யறான். அங்க இருக்கிற கைதிகளுக்கும் தலைவனா விசாரிக்கிற தலைவனா மாத்திட்டாரு. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವನು ತೃಪ್ತಿ ಹೃದಯದಿಂದ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಆತನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡಿಸುತ್ತಾರೆ. நான் இங்க மன திருப்தியா என் தேவனோடு இருக்கணும். ನಾನು ಒಂದು ಮನ ತೃಪ್ತಿಯಿಂದ ನಾನು ದೇವನೊಟ್ಟಿಗೆ இல்லன்னு சொன்னா ಇಲ್ಲ கர்த்தரோடு இருக்கிற உறவில நம்ம சரியான திருப்தி இல்லன்னு சொன்னா, ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವ திருப்தி இல்லದಿದ್ರೆ ಕರ್ತನಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ நான் என் வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன். ನಾನು ಸರಿಯಾಗಿ ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ஏனோ ಮಾಡುವುದಿಲ್ಲ. தானோ கொடுக்கறத செஞ்சுக்கிட்டு போலான்னு தெரியும். ಏನೋ ಯಾರೋ ಕೊಡುವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ அப்படிதானே? ಇರ್ತೀನಿ. ಹಾಗಲ್ಲವೇ? ಇಲ್ಲ நம்ம எல்லாத்திலுமே கண்டென்ட்மெண்ட் ஹார்ட்டோட இருக்கணும். ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸಂತೃಪ್ತ ಹೃದಯದಿಂದ ಇರಬೇಕು. அந்த பார்வோன் மனைவி அவனை அடக்கலாம் சொல்லி வரும்போது, ಆ ಫಾರೋನನ ಹೆಂಡತಿ ಆತನನ್ನು அந்த அவனை அடையலாம் சொல்லி வரும்போது, ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಂತ ಬಂದಾಗ அவன் என்ன பண்றான், அங்கிருந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுறான். ಅವನು ಅಲ್ಲಿಂದ ಇರುವ ಪಾಪದ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು எது அவனை அந்த மாதிரி ஓட வச்சது? ಯಾವುದು ಆತನನ್ನು ಓಡ எனக்கு ஒரு தேவன் உண்டு, ನನಗೊಬ್ಬ அந்த ದೇವನಿದ್ದಾನೆ, பரிசுத்த உறவு என் இடத்துல இருக்குது, ನನಗೆ ಪರಿಶುದ್ಧ அவரோடு கூட நான் சந்தோஷமாய் திருப்தியா இருக்கிறேன். ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಸಂತೃಪ್ತ ಹೃದಯದಿಂದ ಇದ್ದೇನೆ. அந்த திருப்தியுள்ள கண்டென்ட்மெண்ட் ஹார்ட் இந்த பாவத்திலிருந்து விலகி ஓட ಆ வைக்கிறது. ಸಂತೃಪ್ತ ಹೃದಯ ಇರುವುದರಿಂದ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? ಮೂರನೇದಾಗಿ நீங்க அதை முழுமையாய் நீங்க ஆன்லைன்ல இருக்க அதை நீங்க கேட்டிருக்கீங்க. ನೀವು ಅದನ್ನು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ. The heart of faith மூன்றாவதாக நாம பார்த்தோம். ವಿಶ್ವಾಸದ ಹೃದಯ. விசுவாசத்தின் இருதயத்தோடு காலை வைங்க. ವಿಶ್ವಾಸದ ಕಾಲ ಹೃದಯದಿಂದ வச்சிட்டோம். ಹೆಜ್ಜೆ ಇಡಿ. இனிமேல் தொடர்ந்து அப்படி காலை வச்சிட்டு போலாம். ನಾವು ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ என்ன ನಾವು ಆ கவனிங்க. ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೋಗೋಣ. முந்தா நாள் ஒரு நியூஸ் கேட்டேன். ನಾನು திருப்பும் பொருளைய கலப்புறானுங்க. ನಾನು ನ್ಯೂಸ್ ನ ಕೇಳಿದೆ. ಇವಾಗ್ಲೂ ಸಹ ಅದು என்ன ಹಲವಾರು ಕಡೆ என்ன நியூஸ் கேக்குறேன்? ಏನ್ ನ್ಯೂಸ್? திருப்பும் ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு சைனாவுல. ಯಾವುದೋ ಒಂದು ರೋಗ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ திரும்ப எல்லாருக்கும் வரப்போகுது, கோவிடா மாறப்போதா, அது பண்ண போதா, இது பண்ண போதா, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தலையே கெடுது. ಮತ್ತೆ ಕೋವಿಡ್ ಬರುತ್ತದೆ, ಆ ರೀತಿ ರೋಗಗಳು ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ அப்புறம் நமக்கு கேள்வி மேல கேள்வி. ನಮಗೆ ಪ್ರಶ್ನೆ ಮೇಲೆ படிக்க ಪ್ರಶ್ನೆ. வேண்டாவா, அதை பண்ண வேண்டாவா, இதை பண்ண வேண்டாவா, ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಇದನ್ನ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. புதிய வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ எப்படி கால் வச்சிட்டோம்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ರಿ? விசுவாசத்தோடு கால் வச்சிட்டோம். ವಿಶ್ವಾಸದಿಂದ என்ன நடந்தாலும் ಏನ್ ನಡೆದರೂ எனக்கு ஒரு தேவன் உண்டு, ನನಗೊಬ್ಬ ದೇವರು, என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் உண்டு, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವ என்னை ದೇವರಿದ್ದಾರೆ, கடக்க வைக்கும் நல்ல இயேசு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கூடவே இருக்கும் நல்ல தகப்பன் உண்டு. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ದೇವರು. நான்காவதாக என்ன பார்த்தோம்? புதிய வருஷத்துல என்ன பார்த்தோம்? ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡಿದ್ವಿ? The heart of joyfulness. என்னங்க, மன மகிழ்ச்சியின் இருதயத்தை பார்த்தோம். சந்தோஷத ஹிருதயம்னு சொல்லுங்க. ಸಂತೋಷದ ಹೃದಯವನ್ನು சந்தோஷத ஹிருதய. ஏன் இருதயம், உங்க இருதயம் எதுல சந்தோஷமா இருக்கணும் தெரியுங்களா? ನನ್ನ ಹೃದಯ ನಿನ್ನ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ? பணத்தில் அல்ல, பொருளில் அல்ல, ಹಣದಲ್ಲಿ ಅಥವಾ வேற எந்த சம்பத்திலும் அல்ல, ಯಾವ ಸಂಪತ್ತಿನ ಮೇಲೆ என் கர்த்தரில் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ಕರ್ತನ ಮೇಲೆ ಸಂತೋಷವಾಗಿ. இந்த வருஷம் எனக்கு எது இருக்கோ இல்லையோ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ, பணம் இருக்கோ இல்லையோ, ಹಣ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ, வெற்றி இருக்கோ இல்லையோ, ಗೆಲುವು ಇದೆಯೋ ಇಲ್ವೋ, நான் சந்தோஷமா இருப்பேன். ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். திராட்சை செடி பலனற்று போனாலும் சந்தோஷமா இருப்பேன். காரணம், நான் என்னுடைய சந்தோஷம் இந்த உலகத்திற்கு காரியம் அல்ல, என் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தரிடத்தில் என் சந்தோஷம் இருக்கு. ಕರ್ತನ ಮೇಲೆ ಸಂತೋಷವಿರುತ್ತೆ. இன்னைக்கு ಇವತ್ತು இன்னும் கொஞ்சம் முன்ன போய் ಸ್ವಲ್ಪ அந்த ಮುಂದೆ யோசேப்பின் வாழ்க்கையில 3 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். ಯೋಸೆಫಿನ ಬಾಳಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சொல்லமா 3M. ಹೇಳೋಣ 3M. இன்னொரு 3M நம்ம கத்துக்க போறோம். ಇನ್ನೊಂದು 3M ಅನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இன்னும் கொஞ்சம் பிராக்டிகலா முன்னாடி போலாம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಮುಂದೆ முதல் ಹೋಗೋಣ. காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ மெச்சூர் ஹார்ட். ಪ್ರೌಢ ಹೃದಯ. முதிர்ச்சியுள்ள இருதயத்தோடு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கி போலாம். ಪ್ರೌಢ ಹೃದಯದಿಂದ ನಾವು ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಟ್ಟು ನಾವು முதிர்ச்சியுள்ள இருதயம் சொன்னா நல்ல பக்குவப்பட்ட ஒரு இருதயம். ಪ್ರೌಢ ಹೃದಯದಿಂದ என்னங்க, பக்குவப்பட்ட இருதயம். கொரிந்தியர்ல தேவன் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 14:20 வசனம் சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥರ್ 14:20 ಹೇಳುತ್ತದೆ. நான் சொல்லும்போது அப்படியே சொல்லுங்க. சகோதரரே, சகோதரரே, நீங்கள் புத்தியில் குழந்தையாய் இராதேயுங்கள்.
ನೀವು ಬುದ್ಧಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಾಲಕರಾಗಿರಬೇಡಿ, துர்க்குணத்தில் குழந்தைகளாயும் ಕೆಟ್ಟತನ ವಿಷಯದಲ್ಲಿ புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். ಕೆಟ್ಟತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಶಿಶುಗಳಾಗೆ ಇದ್ದು புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள். ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರಾಯರಸ್ಥರಾಗಿರಬೇಕು. இங்க தான் இருக்கிறீங்களா? புத்தியில இங்கிலீஷ்ல சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, பட் இன் யோர் திங்கிங் பி மெச்சூர். யோசிக்கிறதுல கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருங்க பிரதர் சிஸ்டர். ಯೋಚನೆ ಮಾಡುವುದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾಯರಸ್ಥರಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ நான் என்ன பண்றேன், ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, நம்ம ஆராதனைக்கு வரும்போது ನಾನು என்ன கவனிங்க, நான் ஆராதனைக்கு வரும்போது குழந்தையா இருக்கணும். ನಾನು ಆರಾಧನೆಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಮಗುವಾಗಿರಬೇಕು, அவருடைய பிள்ளையா வரணும். ಆತನ ಮಗು. இங்க ராஜாவா வரக்கூடாது, ಇಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ இங்க சிஇஓவா வரக்கூடாது. ಇಲ್ಲಿ ಸಿಇಒ ಆಗಿ ಬರಬಾರದು. நீங்க வெளியில எந்த போஸ்ட்ல வேணா இருந்துக்குங்க, ನೀವು ಆಚೆ ಯಾವ ಪೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೂ நம்ம எந்த போஸ்ட்ல வேணாலும் இருக்கலாம். ನಾವು ಯಾವ ಪೋಸ್ಟ್ ஆனா இங்க வந்துட்டு அந்த போஸ்டோட வரக்கூடாது. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಆ ಪೋಸ್ಟ್ ಇಂದ ಬರಬಾರದು. சிஇஓ மேனேஜர் சிவில் இன்ஜினியர் அப்படியெல்லாம் இங்க வரக்கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರಬಾರದು. இங்க வரும்போது குழந்தையா வந்துடணும். ಇಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಮಗುವಾಗಿ ಬರಬೇಕು. ராஜாவா வரக்கூடாது. ஐ அம் த கிங், ஐ அம் த கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு வரக்கூடாது. நானே கிங் ಅಂತ ಹೇಳಿ ஐ அம் த கிங் ஆஃப் திஸ் கிங்டம் சொல்லிட்டு வரக்கூடாது. நானே ராஜனு, அப்பா சமூகத்துல வரும்போது மாத்திரம் குழந்தையா வந்துடணும். ಅಪ್ಪ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ஆனா நான் யோசிக்கும் போது ಅರೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ எப்படி இருக்கணும், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, மெச்சூரிட்டியா இருக்கணும். ನಾವು ಪ್ರೌಢರಾಗಿರಬೇಕು. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, ಇನ್ನೊಂದು தெளிவா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையா இருந்தபோது ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದಾಗ குழந்தையை போல பேசினேன், ಬಾಲಕನ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದ್ದೇನು. என்ன கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நான் குழந்தையா இருந்தபோது ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದಾಗ குழந்தையை போல பேசினேன், ನಾನು ಬಾಲಕನಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದೇನು. அந்த மழலை பேச்சை கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா ಆ இருக்கும். ಸುಂದರ ಮಾತನ್ನು என் ಕೇಳೋದಕ್ಕೆ குழந்தை ಎಷ್ಟು அவ்வளோ ಸಂತೋಷವಾಗುತ್ತದೆ. ரசிக்கிறான், அவன் பேசுறது, அவர் ஸ்லாங்கு, அவன் ஒண்ணுமே புரியாம பேசுறது, புரிஞ்சு பேசுறது அவ்வளோ ரசிக்கிறோம். ನನ್ನ ಮಗು ಮಾತನಾಡುವುದು, ಅವನು ಯಾವ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾನೋ நான் குழந்தையா இருந்தபோது ನಾನು ಮಗುವಾಗಿರಬೇಕು. எப்படி பேசுனேன்? ನಾನು ಯಾವ ರೀತಿ சிரிச்சுக்கிட்டே ಮಾತನಾಡಿದೆ? சொல்றீங்களா? ನಗುಮುಖದಿಂದ என்ன ಹೇಳ್ತೀರಾ? பாருங்களேன், ನನ್ನ ನೋಡಿ, என்ன கவனிங்க, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ, என்ன கவனிங்க. ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. குழந்தையா இருக்கும்போது ಮಗುವಾಗಿರುವ குழந்தையா பேசினேன், ನಾನು ಬಾಲಕನಾಗಿ ಮಾತನಾಡಿದೆ. குழந்தைய போல சிந்திச்சேன். ನಾನು ಬಾಲಕನಾಗಿ ನಾನು ಆಲೋಚನೆಯನ್ನು அந்த ಮಾಡಿದೆ. குழந்தைக்கு எவ்வளவு சிந்தனை இருக்குமோ அவ்வளவுதான் சிந்திச்சேன். ಆ ಮಗುವಿಗೆ ಎಷ್ಟು ಆಲೋಚನೆ ಇತ್ತು ಅಷ್ಟು ನಾನು குழந்தைய ಆಲೋಚನೆ போல ಮಾಡಿದೆ. யோசிச்சேன். ನಾನು ಮಗುವಿನಂತೆ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. அதுக்கப்புறம் ತದನಂತರ நான் புருஷனான போதோ, ನಾನು பெரிய ஆள் ஆன போதோ, ನಾನು ದೊಡ್ಡವನಾದ ಮೇಲೆ, புருஷனான வேற விஷயம், புருஷனான பெரிய ஆள் ஆயிட்ட பிறகு, ನಾನು ದೊಡ್ಡವನಾದ ಮೇಲೆ, பெரிய ஆள் ஆன பிறகு அவன் போய் குழந்தை மாதிரி பேசக்கூடாது. ಅವಾಗ್ಲೂ ಹೋಗಿ ನಾನು ಬಾಲಕನಂತೆ ಮಾತನಾಡ, அடிச்சு துப்பி அனுப்பிடுவாங்க நம்மள, ಹೊಡೆದು ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. அங்க போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಾರದು. குழந்தை மாதிரி என்னடா அது 7 கழுத வயசாச்சு உனக்கு பேச தெரியலையான்னு சொல்லி அனுப்புவாங்க. ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ 7 ಕತೆ ವಯಸ್ಸಾಯ್ತು ಏನಪ್ಪ ಈ நான் ತರ புருஷனான போதோ ನಾನು ಹುಡುಗನಾದ ಮೇಲೆ குழந்தைகளை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். ನಾನು ಬಾಲಕನಾಗಿರುವುದನ್ನೆಲ್ಲವನ್ನು ನಾನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟೆ. அப்ப என்ன வார்த்தை சொல்ல வருது? ಅಲ್ಲಿ ಏನ್ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ? இன்னும் குழந்தையாவே இருக்காதீங்க, மெச்சூரிட்டியா இருங்க, ಇನ್ನು ಬಾಲಕನಾಗಿ ಇರಬೇಡಿರಿ, ಪ್ರೌಢರಾಗಿ முதிர்ச்சியா இருங்க. ಪ್ರೌಢರಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳಿ பேசும்போது நல்லா அப்படியே பெரிய ஆள் பேசுற மாதிரி பேசுங்க. ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ದೊಡ್ಡವರಂತೆ ಮಾತನಾಡಬೇಕು. வயசுல பெரிய ஆளெல்லாம் பெரிய ஆள் கிடையாது, ವಯಸ್ಸಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾದರಲ್ಲ ದೊಡ್ಡವರಲ್ಲ, மனசுல பெரிய ஆள் மட்டும் தான் பெரிய ஆள். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿರೋರು ಮಾತ್ರ என்னங்க ದೊಡ್ಡವರು. சொல்றோம், யாராவது ஏதாவது செஞ்சுட்டா, ஏதாவது நல்ல விஷயங்களை சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? ಯಾರಾದ್ರೂ ಒಳ್ಳೆ ವಿಷಯ ಮಾಡಿದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು பிரதர் ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಸಿಸ್ಟರ್ ಮಾಡ್ತೀವಿ? உங்களுக்கு பெரிய மனசு பிரதர். ಅವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ? ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ ದೊಡ್ಡ ಮನಸ್ಸು ನಿಮಗೆ ಅಂತ ಹೇಳಿ. என்ன அர்த்தம்? நல்ல முதிர்ச்சியா இருக்கிறாங்க, ಒಳ್ಳೆ ಪ್ರೌಢರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. அதுக்கு வயசு முக்கியம் இல்ல, ಅದಕ್ಕೆ ವಯಸ್ಸು ಮುಖ್ಯ ஹார்ட் ಅಲ್ಲ, தான் முக்கியம். ಹೃದಯ ಮಾತ್ರ போய் ಮುಖ್ಯ. எப்ப பார்த்தாலும் ಹೋಗಿ ಯಾವಾಗಲೂ இந்த யோசேப்பு நினைச்சிருந்தா ಯೋಸೇಫು அந்த அவங்க சகோதரர்களை பார்த்த உடனே என்ன பண்ணிருப்பாரு? ಆತನ ಸಹೋದರನನ್ನು சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ಆತನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? வாடா கண்ணுங்களா ಬಾರಪ್ಪ வச்சு வாங்குறண்டா அவங்கள அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ಬನ್ನಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. ஆனா யோசேப்பினுடைய இருதய முதிர்ச்சி எப்படி இருந்துச்சு பாருங்க. ಆದರೆ ಯೋಸೇಫನ ಹೃದಯವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು ಅಂದ್ರೆ, அவங்க சகோதரர்களை பார்த்த உடனே ಆತನ ಸಹೋದರನನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ மெச்சூரிட்டி லெவல் அமேசிங்கா இருந்துச்சு.
ಪ್ರೌಢ ಹೃದಯದಿಂದ ಅದ್ಭುತವಾದ ಹೃದಯ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. என்ன மெச்சூரிட்டி லெவல் பாருங்க. ಅದು ಯಾವ ಪ್ರೌಢ ಹೃದಯವಾಗಿತ್ತು. பென்சில் கதையே இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்குது. ಪೆನ್ಸಿಲ್ ಕಥೆಯನ್ನು ಇವತ್ತವರೆಗೂ டீச்சர் பென்சில் திருடிட்டான். ಟೀಚರ್ ಪೆನ್ಸಿಲ್ டீச்சர் எரேசர் திருடிட்டான். ಟೀಚರ್ ಎರೇಸರ್ அவன் என்ன அடிச்சிட்டான், என்ன குத்திட்டான். ಅವನು ನನ್ನ ಹೊಡೆದ, ಅವನು ನನ್ನ ಚುಚ್ಚಿಬಿಟ್ಟ. ಯಾರು? 40 வயசு ஆன ஆளு. 40 ವರ್ಷ ಆದ್ರು. வீட்டுக்குள்ள அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான், அத போடுறான், இத பண்றான். ಮನೆಯಲ್ಲೂ ಸಹ ಅದು ಹೇಳುವುದು. குழந்தைய போல இருக்கும்போது ಬಾಲಕನಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ, குழந்தைய போல பேசினேன், ಬಾಲಕನಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದೆ, குழந்தைய போல சிந்திச்சேன், ಬಾಲಕನಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದೆ, குழந்தைய போல யோசிச்சேன். ಬಾಲಕನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுங்க. ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡವರಾಗಿ மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் மேல வரட்டும். ಪ್ರೌಢ ಹೃದಯ ಮೇಲೆ மன்னிக்கும் போது ಕ್ಷಮೆ கொஞ்சம் ಮಾಡಿ மெச்சூரிட்டியா மன்னிச்சிருங்க. ಸ್ವಲ್ಪ ಪ್ರೌಢದಿಂದ ನೀವು கொஞ்சம் மேல வாங்க, ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಬನ್ನಿ, பெரிய மனசுக்காரங்களா மாறுங்க. ದೊಡ್ಡ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿ. இல்ல நான் அங்கே தான் இருப்பேன். ಇಲ್ಲ ನಾನು ಅಲ್ಲೇ ಇರ್ತೀನಿ. அப்ப 2024 தான் இருப்பீங்க. ಆಗ 2024 ಇರ್ತೀರಾ. என்னங்க ಏನಪ್ಪ? அப்போ ಆಗ யோசேப்பை பாருங்க, யோசேஃபனನ್ನು ನೋಡಿ அம்மன் பட்ட அந்த பாடுகள், அந்த போன சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி பார்க்கறான்? பெரிய பிக்சரோடு பார்க்கறான். பிக் பிக்சர். ಆತನು ಪಟ್ಟ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಆಗಲಿ, ಆತನ ಸನ್ನಿವೇಶಗಳಾಗಲಿ, ಅದನ್ನು ದೊಡ್ಡ ಚಿತ್ರವಾಗಿ ಅವನು ನೋಡುತ್ತಾರೆ. சொல்லலாமா? பிக் பிக்சர். முதல் பாயிண்ட்ல முதல் சப் பாயிண்ட் நான் சொல்றேன். பிக் பிக்சரா பாருங்க. ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಸಬ್ ಪಾಯಿಂಟ್ ಆಗಿ ನಾನು உங்களுக்கு எந்த சூழ்நிலை நேரிடுகிறதோ, ನಿಮಗೆ ಯಾವ ಸನ್ನಿವೇಶ ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಬರುತ್ತೋ, நீங்க எப்படிப்பட்ட பலவீனங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நீங்க போனாலும், ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಬಲಹೀನ ಆಗಲಿ, ಯಾವ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಹೋದರೂ ಸಹ, உங்க வாழ்க்கையில நடக்கின்ற ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆಯುವ அல்லது நடந்த பல காரியங்களை எல்லாம் ನಡೆದ ಹಲವು ಕಾರ್ಯಗಳು ಸಹ நீங்க பெரிய படத்துடன் பிக் பிக்சரோடு பாருங்க. ನೀವು ಅದನ್ನು ದೊಡ್ಡ ಚಿತ್ರದಿಂದ ನೋಡಿ. யோசேப்பு அப்படிதான் பார்த்தாரு. ಯೋಸೇಫನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿ. 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 45:4 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. 5வது வசனத்துல சொல்லுகிறது, 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ என்ன கவனிங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ನೀವು ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾರಿದಕ್ಕಾಗಿ ನೀವು ವ್ಯಸನಪಟ್ಟು ದುಃಖಿಸಬೇಡಿರಿ. அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ಅದು ನಿಮಗೆ ದುಃಖ ಕೊಡಬಾರದು. ஜீவரட்சணை செய்யும்படி ಪ್ರಾಣ ಸಂರಕ್ಷಣೆ தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದ. மீண்டுமாய் சொல்றேன் பாருங்க, ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஜீவரட்சணை செய்யும்படி ಪ್ರಾಣ ಸಂರಕ್ಷಣೆ தேவன் என்னை முன்ன அனுப்பினாராம். ದೇವರು ನನ್ನನ್ನು ಮುಂದೆ ಕಳಿಸಿದನು. இது யாராவது சொல்ல முடியுமா? ಇದನ್ನು ಯಾರಾದರೂ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? அவன் என்ன சொல்றான்? யோசேப்பு என்ன சொல்றாரு? யோசேஃபನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? உங்களை எல்லாம் ரட்சிக்கும்படி, உங்கள் ஜீவனை எல்லாம் காக்கும்படி என்ன முன்னாடியே தேவன் அனுப்பினார். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವನು ನನ್ನನ್ನು ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான இருதயத்தை பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಹೃದಯ. துரோகம் செய்த சகோதரர்கள் வராங்க, ದ್ರೋಹ ಮಾಡಿದ ಸಹೋದರರು, தள்ளின சகோதரர்கள் வராங்க, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಸಹೋದರರು விற்ற என்ன விற்ற சகோதரர்கள் வராங்க. ಮಾರಿದ ಸಹೋದರರು ಬರುತ್ತಾರೆ. அவங்கள பார்த்து பெரிய பிக்சரோட பார்க்கறான். ಅವರನ್ನು ನೋಡಿ ದೊಡ್ಡ ಚಿತ್ರದಿಂದ ஒரு பிக் பிக்சரை பார்க்கறான். ದೊಡ್ಡ ಚಿತ್ರದಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. உங்களை நம்மை காக்கும்படிக்கு தேவன் என்னை முன்னே அனுப்பிட்டார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವನು ನನ್ನನ್ನು ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು. அப்ப நானும் நீங்களும் இன்றைக்கு போகிறதான பாதைகள் கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம். ಆಗ ನಾವು ನೀವು ಹೋಗುವ ದಾರಿಗಳಾಗಲಿ, ಕಳ್ಳು ಮುಳ್ಳುಗಳು ಇರುವ ದಾರಿಗಳಾಗಿರಬಹುದು, கடினமான பாதைகளாக இருக்கலாம், ಕಷ್ಟವಾದ ದಾರಿಗಳಿರಬಹುದು, இழப்புகள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம். இழப்புகளுக்கு என்ன சொல்றது? ಕಳೆದುಕೊಂಡ ಜಾಗ ಕಾರ್ಯವಿರಬಹುದು, வழிகள் நிறைந்த ஒரு பாதைகளாக இருக்கலாம். ಅಲ್ಲಿ ದಾರಿಯೇ ಇಲ್ಲದ ದಾರಿ ಇರಬಹುದು, ನೋವು ತುಂಬಿದ ದಾರಿಗಳಿರಬಹುದು, அவமானங்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம், ಅವಮಾನ ತುಂಬಿದ ದಾರಿಗಳಿರಬಹುದು. இதிலிருந்தெல்லாம் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக விளங்குவது எப்படி என்கிற பிக் பிக்சரோடு பார்க்கணும். ஹalleluya. ಇದೆಲ್ಲವೂ ಮೇಲಾದದ ಮೇಲೆ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಪಟ್ಟ ನಾನು யோவனனಂತೆ ಇರಬೇಕಂತ அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಆಗ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, நான் பட்ட பாடுங்கள்லாம் ನಾನು ಅನುಭವಿಸಿದ ಕಷ್ಟಗಳು யாருக்காவது ஆசீர்வாதமாக மாறணும். ಯಾರಿಗಾದರೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. அந்த பிக் பிக்சரோடு பார்க்கணும். ಆ ದೊಡ್ಡ ಚಿತ್ರದಿಂದ ನೋಡಬೇಕು. இந்த யோசேப்பு என்ன பண்ணாரு? ಯೋಸೇಫನು ಏನು ಮಾಡಿದನು? ஜீவ ரட்சணை செய்யும்படி, ಪ್ರಾಣ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தேவன் என்ன உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிட்டாரு. ದೇವನು ನನ್ನನ್ನು ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು. நீ வருத்தப்படாதீங்க, ನೀವು ವ್ಯಸನ ಪಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ. என்ன ஹார்ட் பாத்தீங்களா? ಯಾವ ಹೃದಯ ನೋಡಿದ್ರು, என்ன மெச்சூரிட்டி பாருங்களா?
ಎಷ್ಟು ಅವನು ಪ್ರೌಢನಾಗಿದ್ದ ಗೊತ್ತಾ? ஏய் வாடா டேய் என்ன தள்ளுனீங்களடா, ಏ ಬಾರೋ ನನ್ನನ್ನು ತಳ್ಳದ್ನಲ್ಲ ನೀನು. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಯೋಚನೆ என்ன தள்ளுனீங்கல்ல, ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿದಲ್ಲ, இன்னைக்கு உங்களை விட மேல நான் நிக்கிறேன். ಇವತ್ತು ನಿನಗಿಂತ ನಾನು ಮೇಲೆ ನಿಂತಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. என்ன சொல்றது, வா ஒண்ணுல ரெண்டு பாத்துடலாம். ಬಾ ಒಂದರಲ್ಲಿ ನೋಡ್ಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ. சிறு பிள்ளையா பேசல, ಬಾಲಕನಾಗಿ ಮಾತನಾಡಿಲ್ಲ. அவங்களுக்கு பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்துச்சு, ಅವನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ வாய்ப்பு இருந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ಆತನಿಗೆ ಆಪರ್ಚುನಿಟಿ ಇತ್ತು. ஆனா பெரிய மனசா நடந்துக்கிட்டாங்க. கரங்களை தட்டலாமா? ಆದರೆ ದೊಡ್ಡ ಹೃದಯದಿಂದ ಅವನು யாருன்னா இருக்கட்டும், நம்ம இந்த வருஷத்துல எத்தனை பேரை நம்ம சந்திக்க போறோம், எவ்வளவு பேர் நம்மளை தள்ள போறாங்க, விட்டு போட போறாங்க, சுயநலத்துக்காக என்னை உங்களையும் யூஸ் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியாது. ಯಾರಿದ್ದರೂ ಸಹ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಯಾರಾದರೂ ತಳ್ಳಬಹುದು ಅಥವಾ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸಬಹುದು ಅಥವಾ ನಮ್ಮನ್ನು ಯಾವುದೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಬಹುದು. ಆದರೆ ನಾವು ஆனா பிக் பிக்சரோடு பாருங்க. ಆದರೆ ನಾವು ದೊಡ್ಡ ಚಿತ್ರದಿಂದ ನೋಡಬೇಕು. நான் வருகிற எல்லா பாடுகளிலும் ನಾವು ಬರುವ ಎಲ್ಲಾ ನೋವು யாருக்காவது ஆசீர்வாதமாக இருந்துட்டா போதும். ஹalleluya. ಆಶೀರ್ವಾದವಿದ್ದರೆ ಸಾಕು. சின்ன பிள்ளையா நடந்துக்காதீங்க. ಬಾಲಕನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋಣ. வயசு எவ்வளவு ஆச்சு? ವಯಸ್ಸು ಎಷ್ಟಾಯ್ತು? சின்ன பிள்ளையாவே இருக்காதீங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಡಿ. சில டைம்ல சின்ன பிள்ளைங்களே பெரிய பிள்ளைங்களா நடந்துக்குங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ ದೊಡ್ಡವರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என்ன கவனிக்கிறீங்களா? ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. சின்ன பிள்ளையே ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು பெரிய முதிர்ச்சி உள்ள பிள்ளைகளா நடந்துக்குங்க. பெரிய ஆளுங்க சின்ன பிள்ளை தனமா பண்ணிடுவாங்க. ದೊಡ್ಡ ಯವನಸ್ಥರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯವನಸ್ಥರು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿ ஒரு நாள் ரிசான் நானும் எங்க போய்கிட்டு இருந்தோம். ಒಂದು ದಿವಸ ರಿಸಾನ್ ನಾನು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. அவன் திடீர்னு என்கிட்ட அப்படியே பீடிகை போடுறான். ಅವನು ದಿಢೀರ್ ಅಂತ ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು டாடி நான் ஒன்னு சொல்றேன், ನಾನು ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ, கோவப்படாதீங்க, ಕೋಪ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ, நிதானமா கேளுங்க, ನಿಧಾನವಾಗಿ ಕೇಳಿ அப்படின்னு சொன்னான். அவன் போடும்போது சொல்லிச்சு ஏதோ பண்ண போறான், ஏதோ கேட்க ಹೇಳಿದ போறான். ತಕ್ಷಣ ನನಗೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬಂತು, ಅವನೇ நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பேன், அதை செய்ய வேண்டாம் செய் அப்படின்னு சொல்லி 10 தடவை சொல்லிட்டு இருப்பேன். ನಾನು ಒಂದು ಕೆಲಸ ಹೇಳ್ತೀನಿ, ಅದನ್ನ ಇದು ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು 10 ಸರಿ ಹೇಳಿರ್ತೀನಿ. திருப்பம் 11வது தடவை வந்து சொன்னானா கத்தி விட்டுருவேன். ಅವನು 11ನೇ ಸರಿ ಬಂದು ಅವನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ இப்போ அவர் வந்து அந்த விஷயத்துக்கு பீடிகை போடுறாரு. ಅವರು ಆ ವಿಷಯಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப சொல்றாரு, ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, டாடி நீங்க எதனா பேசும்போது திடீர்னு உங்க பேஷன்ஸை இழந்துடுறீங்க, பொறுமையை இழந்துடுறீங்க, சும்மா கத்தாதீங்க. ತಂದೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಪೇಷನ್ಸ್ ಅನ್ನು ನೀವು ಕಳೆದುಕೊಂಡು ನೀವು ನನ್ನ ಮೇಲೆ ಕಿಚ್ಚಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ பகீர்னு ஆயிடுச்சு. ನನಗೆ ಮನಸ್ಸೊಳಗೆ ಒಂಥರ ಕಲವಲ ಆಯ್ತು. அவரை யோசிச்சு பார்த்தேன். ಆಗ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, அந்த சின்ன புள்ள பெரியத்தனமா பேசுது, ಆ ಚಿಕ್ಕ ಮಗು ದೊಡ್ಡ 7 கழுத வயசாயிடுச்சு, நான் பாரு இன்னும் அப்படியே இருக்கிறேன், ನಾನು 7 ಕತ್ತೆ ವಯಸ್ಸಾದ್ರೂ ನಾನು ಈಗಲೂ ಹಾಗೆ ಇದ್ದೀನಲ್ಲ ಅಂತ அப்ப மாத்திக்கணும். ಆಗ ನಾವು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ கொஞ்சம் முதிர்ச்சியுள்ள இருதயத்தோட நடந்துக்கலாம். யௌவனஸ்த ಪ್ರೌಢ ಹೃದಯದಿಂದ ಇರೋಣ. சின்ன புள்ள மாதிரி பென்சில் போச்சு, ரப்பர் போயிடுச்சு, வீட்டில் அவன் அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான், ಚಿಕ್ಕ ಮಗು ಅಂತೆ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ಹೊಡೆದ್ರು ಇವ್ರು ಹೊಡೆದ್ರು ಅಂತ ಹೇಳಿ இது இப்படியே நடந்துக்க வேண்டாம். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ. புருஷனான போதும், ದೊಡ್ಡವನಾದರೆ பெரிய ஆள் ஆயிட்ட பிறகு, ದೊಡ್ಡವರಾದ ಮೇಲೆ பெரிய ஆள் மாதிரி பெரிய மனசுடையவர்களாக நடந்து, ದೊಡ್ಡವರಾದ ಮೇಲೆ ದೊಡ್ಡವನಂತೆಯೇ ದೊಡ್ಡ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ஹல்லேலூயா ನಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே முதல் காரியத்துல ரெண்டாவது விஷயம், ಅದೇ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಎರಡನೇ பிக் ವಿಷಯ, எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நேரிடுகிற காரியங்களிலே ದೊಡ್ಡ ಅನುಭವದಿಂದ ನೋಡಿ ನಮಗೂ ನಿಮಗೂ ಬರುವ ಸನ್ನಿವೇಶಗಳು, அதுல இருந்து என்ன பாடத்தை என்ன அனுபவத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்கலாம். ಅದರಿಂದ ಬರುವ ನಾವು ಪಾಠಗಳನ್ನ ಆಗ್ಲಿ ಅದರಿಂದ ನಾವೇನ್ ಕಲಿತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ அப்படி நாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்? ಆಗ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ஒரு பெரிய அனுபவத்திற்குள்ளாக நம்ம போவோம். ಒಂದು ದೊಡ್ಡ ಅನುಭವದೊಳಗೆ நமக்கு நடந்த தோல்விகள், ನಮಗೆ ನಡೆದ ಸೋಲುಗಳಲ್ಲಿ, நமக்கு நடந்த இழப்புகள், ನಮಗೆ ನಡೆದ அதுவும் சோல்களே சொல்லிடுங்க, ನಮಗೆ ನಡೆದ ಸೋಲುಗಳು, நமக்கு நடந்த தவறான காரியங்கள், ನಮಗೆ ನಡೆದ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳು, அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஒரு பெரிய அனுபவமாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿ ನೋಡಬೇಕು. நாம் கடந்து வருகிற அனுபவங்கள் எனக்கும் அது ஆசீர்வாதமாக பாடமாக இருக்கும். ನಾವು ಅನುಭವಿಸಿದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக பாடமாக இருக்கும். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. என்னங்க, எனக்கு மாத்திரமல்ல, ಅದು ನನಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, மற்றவர்களுக்கும் அது அனுபவமாக பாடமாக இருக்கும். ಅದು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೂ ಸಹ ಅದು ಅನುಭವದ ಒಂದು ಪಾಠವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா அனுபவிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ಆದರೆ ಅದು ಅನುಭವಿಸುವಾಗ ಒಂದು ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ಒಬ್ಬರು ಹೇಳ್ತಾರೆ, அனுபவம் நமக்கு முதலில் சோதனைகளையும் பின்னர் பாடங்களையும் தருகிறது. ಅನುಭವವು ನಮಗೆ ಮೊದಲು ಪರೀಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುತ್ತದೆ ಮತ್ತು ನಂತರ ಪಾಠಗಳನ್ನು ನೀಡುತ್ತದೆ. இல்லையா? இன்னைக்கு அனுபவம், ಇವತ್ತು ಅನುಭವ, இன்னைக்கு நாம போறோம், அது பாடு, அது ಇವತ್ತು ನಾವು ಹೋಗುವ
இன்னைக்கு நான் போறது கஷ்டமா இருக்கு, ಇವತ್ತು ನಾವು ಹೋಗುವುದು ಕಷ್ಟವಾಗಿದೆ, நாளைக்கு இதை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னா ಆದರೆ ನಾಳೆ ನಾನು ಯೋಚನೆ அது ಮಾಡ್ತೀನಿ பெரிய ಅಂದ್ರೆ பாடம் எக்ஸ்பீரியன்ஸா ಅದು ದೊಡ್ಡ இருக்கு. ஹalleluya. ಪಾಠವಾಗಿ, ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಅನುಭವವಾಗಿರುತ್ತದೆ. அப்படி நம்ம பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கலாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. அது நடந்துருச்சு அது போயிடுச்சு அது இழந்துட்டேனே அப்படி பார்த்துக்கிட்டே அழக்கூடாது. ನಡೆದ್ಬಿಡ್ತು, ಅದು ಈ ರೀತಿ ಆಯ್ತಲ್ಲ ಆ ರೀತಿ ಆಯ್ತಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅನ್ಕೋಬಾರ್ದು. யோசேப்பு அப்படிதான் இருந்தாப்ல. ಯೋಸೇಫನು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದನು. முன்னே கொண்டு வந்துட்டாரு, ಆತನನ್ನು ಮುಂದೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. உங்களை காக்கிறதுக்கு முன்னே கொண்டு வந்துட்டாரு. ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಮುಂದೆನೇ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. நிறைய பாடுபட்ட அடிப்பட்ட உபத்திரவப்பட்ட, ಆತನು ಅನೇಕ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. ஆனாலும் எல்லா அனுபவம் தான். ಆದರೂ ಅದು ಎಲ್ಲವೂ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொருத்தர் சொல்றாரு, ಇನ್ನೊಬ್ಬರು ஒரு ಹೇಳ್ತಾರೆ, அனுபவத்தின் முள் எச்சரிக்கை முழு வனாந்திரத்திற்கும் மதிப்புள்ளதாம். ಅನುಭವದ ಒಂದು ಮುಳ್ಳು ಎಚ್ಚರಿಕೆ ಸಂಪೂರ್ಣ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. பெரிய ஒரு முள்ளு, ஒரு அனுபவம் ஒரு பெரிய வனாந்திர வாழ்க்கைக்கு பெரிய மதிப்புள்ளதா இருக்கிறதாம். ಒಂದು ಮುಳ್ಳು ಒಂದು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ சொல்லமா ಯೋಗ್ಯತೆ மெச்சூர் ஹார்ட், ಹೇಳೋನ್ವಾ முதிர்ச்சியுள்ள இருதயம், ಹೇಳೋನ್ವಾ ಪ್ರೌಢ ಹೃದಯ ಅಂತ. சின்ன பிள்ளை தனத்தெல்லாம் தூக்கி போட்டுடலாம், ಚಿಕ್ಕತನವೆಲ್ಲ ತೆಗೆದು கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் சிரிச்சுட்டு உட்கார்றீங்களா? ಸ್ವಲ್ಪ மம்மி 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 டாடி 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 டாடின்றதெல்லாம் தூக்கி போட்டுடலாம், தூக்கி போட்டு ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕೋಣ. சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்காதீங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಂತೆ அப்புறம் பசங்க பார்த்து நம்மளை பார்த்து சொல்லிடும், என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளை பார்த்து சொல்லிடும். ಆಮೇಲೆ ಮಕ್ಕಳು ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, ಏನು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ. ಎರಡನೇದಾಗಿ மெச்சூர் ஹார்ட் மாத்திரமில்ல, ಪ್ರೌಢ ಹೃದಯದಲ್ಲದೆ மீக்னஸ் ஹார்ட், ಕರುಣಾಳು ಹೃದಯ. என்னங்க, ஒரு சாந்த இதயம் உள்ளவர்களா இருங்க. கருணாளு ஹிருதய, சாந்தம். அதை நான் விவரிக்கிறேன் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி. கனிவான இருதயம், ಅದನ್ನು ನಾನು ವಿವರಿಸ್ತೀನಿ. கனிவான இருதயம், ದಯವಿರುವ ಹೃದಯ, ஒரு சாஃப்ட் மென்மையான இருதயம் உள்ளவங்களா இருங்க. ಸೌಮ್ಯ ಹೃದಯ, தயவுள்ள இருதயங்களா இருக்கணும். ದಯವಿರುವ ಹೃದಯದಿಂದ. ஒருவர் தவறு செய்யும்போது ಒಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ உடனே கோபப்பட்டுறோம், உடனே கோபப்பட்டுறோம், ತಕ್ಷಣವೇ ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. அங்க கொஞ்சம் ஸ்பீடு, கொஞ்சம் பிரேக் போடணும். ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಾವು ಬ್ರೇಕ್ ಹಾಕ್ಬೇಕು. ஏதாவது நடக்குதா, ಏನಾದ್ರೂ ನಡೀತಾ, இப்போ ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம், ಈಗ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕ್ ಇರುತ್ತೆ, பிரேக் போடணும். ಬ್ರೇಕ್ ಹಾಕ್ಬೇಕು. போடலன்னா ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ தூக்கி தள்ளி நம்மளை தள்ளி விட்டுடும், ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ಬಿಸಾಡ್ಬಿಡುತ್ತೆ. டமார்னு எழுந்து போய் டம்முன்னு எங்கன்னா விழுந்து நிலை தடுமாறி விழுந்துருவோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾವೆಲ್ಲೋ ಬೇರೆ ಎಲ್ಲೋ ಬಿಡ್ತೀವಿ. நம்ம வாழ்க்கையில சண்டைங்க சச்சரவுங்களை வரும்போது ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಜಗಳಗಳು ಆಗಲಿ, அப்படியே ஸ்பீடா வராங்க, ಹಾಗೆ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ அப்படியே சொயின்னு வரும்போது பிரேக் ஸ்பீட் பிரேக்கரை பார்த்த உடனே பிரேக் போட்டுறோம். ಹಾಗೆ ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಬ್ರೇಕ್ ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ வாழ்க்கை தடுமாறிடும், ನಮ್ಮ ಬಾಳು எங்கயாவது போய் விழுந்துருவோம், ನಾವೆಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಬಿದ್ಬಿಡ್ತೀವಿ. கோபப்பட தெரியுது, ஆத்திரப்பட தெரியுது, ಆತ್ರಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ கத்த தெரியுது, ಕಿರ್ಚಾಡುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ, கனிவான இருதயத்தை காண்பிச்ச. ಆದರೆ ಕರುಣಾಳು ಹೃದಯವನ್ನು ತೋರಿಸ. சொல்லிட்டேன், இது ஏற்கனவே அது எனக்கு தான், ಹೇಳ್ಬಿಡ್ಬೇಕು, ಇದು ಆಲ್ರೆಡಿ ನನಗೆ ಅಂತ. அப்புறம் தான் உங்களுக்கு ಆಮೇಲೆ ನಿನಗೆ சாஃப்ட் இருதயத்தை காண்பிச்ச. ಸೌಮ್ಯ ಹೃದಯವನ್ನು ತೋರಿಸಬೇಕು. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, அந்த கனிவான இருதயம் ಅಲ್ಲಿ ಕರುಣಾಳು ಹೃದಯ அவங்க சகோதரர்களுக்கு என்ன செஞ்சுச்சு தெரியுமா? ಆ ಸಹೋದರಿಗೆ ಏನು ಮಾಡಿತು ಗೊತ್ತಾ? ஆறுதல் செய்கிறார், ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿತ್ತು. அந்த கனிவான இருதயம் அந்த சகோதரர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. ಆ ಕರುಣಾಳು ಹೃದಯ ಆತನ ಸಹೋದರಿಗೆ ಸಮಾಧಾನ, அவங்கள நோகடிக்கல, ಆತರನ್ನು ನೋವುಗೊಳಿಸಿ. தப்பு இவன் மேல இல்ல, ತಪ್ಪು ಇವನ ಮೇಲೆ ಇಲ್ಲ, அந்த சகோதரர்கள் மேல தான், ಆತನ ಸಹೋದರ ಮೇಲೆ. ஆனா ಆದರೆ அந்த ஸ்பீட் பிரேக் அவன்கிட்ட இருக்குது. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕ್ ಇತ್ತು. கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ಬ್ರೇಕ್ ಕಂಟ್ರೋಲ್ ಯಾರ ಹತ್ರ ಇತ್ತು? என்கிட்ட இருக்கணும். ನನ್ನ ಹತ್ರ ಇರಬೇಕು. பிரேக் போட்டு லைஃப்ல போணும். ಬ್ರೇಕ್ ಹಾಕಿ ஜுயின்னு போயிடலாம் நினைச்சிராதீங்க. ನಾವು ಜುಯಿ ಅಂತ ಹೋಗೋದು, அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். ಆಗ ಎಲ್ಲವೂ வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು 4வது வசனம், 4ನೇ ವಾಕ್ಯ, யோசேப்பு நீங்க வாசிச்சிருங்க சிஸ்டர், 45:4. ಯೋಸೇಫನು ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ತನ್ನ ಅಣ್ಣಂದಿರಿಗೆ ಹೇಳಲು ಅವರು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದರು. ಅವನು ಅವರಿಗೆ, ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಸೇರುವಂತೆ ನೀವು ಮಾರಿಬಿಟ್ಟ ನಿಮ್ಮ ತಮ್ಮನಾದ ಯೋಸೇಫನೇ ನಾನು. ನೀವು ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾರಿದಕ್ಕಾಗಿ ವ್ಯಸನಪಟ್ಟು ದುಃಖಿಸಬೇಡಿರಿ. ಪ್ರಾಣ ಸಂರಕ್ಷಣೆಗಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು. கவனிக்கிறீங்களா? 5வது பாருங்க, 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 4வது வசனத்தை நான் விட்டுறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் எங்களை என்ன பண்றாருங்க? தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவர் ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ನಿಮ್ಮ அந்த சாஃப்ட் இருதயம் என்ன பண்ணுது பாருங்க.
ಆ ಸೌಮ್ಯ ಹೃದಯ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ ನೋಡಿ. அவங்க தப்பு பண்ணிட்டு குற்ற மனசாட்சியோடு யோசேப்பை பார்த்துக்கலாம். ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವರು ಒಂದು நீங்க விற்று போட்டீங்கல்ல, ನೀವು ನನ್ನನ್ನು ಮಾರಿ என்ன ಬಿಟ್ಟಲ್ಲ, கொலை செய்ய நினைச்சீங்கல்ல, குழியில போட்டீங்கல்ல, ನನ್ನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಹಳ್ಳದಲ್ಲಿ அந்த ಹಾಕಿದ್ರಲ್ಲ, யோசேப்பு நான் தான் சொல்லிட்டாரு. ಆ ಯೋಸೇಫನು ನಾನೇ ಅಂತ ಹೇಳಿ அப்படி சொன்ன உடனே ಆಗ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? ಮುಂದೆ ಇರುವ குற்ற மனசாட்சி குத்தம், குற்ற மனசாட்சி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நான் சொல்றேன் நினைக்கிறேன். அதே சொல்லிடுங்க. கஷ்டப்படுத்தினவங்களுடைய மனசு, ಕಷ್ಟಪಡಿಸಿದ ಮನಸ್ಸು குத்திட்டு இருந்துச்சு. ಅದು ಚುಚ್ಚುತ್ತಾ ಇತ್ತು. அது யோசேப்பு பார்த்திருக்கலாம். ಅದನ್ನು ಯೋಸೇಫನು ನೋಡಿ அவங்க முகத்தை பார்த்த உடனே ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡಿದ அந்த கல்லு மனசு, அந்த மனசு அப்படியே கரையுது பாருங்க. ಆ ಕಠಿಣವಾದ ಹೃದಯವು ಹಾಗೆ அந்த ದಯவுள்ள இருதயம் அப்படியே சாஃப்ட் ஆகுது பாருங்க. ಆ ದಯವುಳ್ಳ ಹೃದಯವು ಹಾಗೆ ಸೌಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿ சொல்லமா மீக்னஸ் ஹார்ட். ಹೇಳೋನ್ವಾ ನಾವು ಕರುಣಾಳು ಹೃದಯ ಅಂತ ಹೇಳಿ கொஞ்சம் ಇறங்கட்டும், ಸ್ವಲ್ಪ ಇಳಿಯಬೇಕು. மன்னிக்காத அம்மாவை, ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ அப்பாவை, மகனை ತಾಯಿ ತಂದೆ மன்னிக்க கொஞ்சம் இறங்கட்டும், ಕ್ಷಮಿಸಲು ಇಳಿಯಬೇಕು. கொஞ்சம் சாந்தமா மாறுங்க. ಸ್ವಲ್ಪ ಸೌಮ್ಯವಾಗಿ ಮಾರಬೇಕು. இன்னொரு வார்த்தை இருக்குது, ಇನ್ನೊಂದು நமக்கு துரோகம் செஞ்சவங்க மேல மலை ஏறக்கூடாது. அப்படியே சாமி வந்தா மலை ஏறுதுன்றவங்களே, அந்த மாதிரி மலை ஏறிடுவாங்க. ಮೇಲೆ ನಾವು ಬೆಟ್ಟದಂತೆ கனிவான இருதயம் உடையவர்களாய் ನಾವು ಕರುಣಾಳು ಹೃದಯದಿಂದ ಇರಬೇಕು. இவருங்க பாருங்க, ಇವರು ನೋಡಿ அந்த முகத்தை பார்த்த உடனே நீங்க சஞ்சலப்படாதீங்க, ಆ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಅವರು ವ್ಯಸನ ಪಡಬೇಡಿ, நீங்க ವ್ಯಸனமா இருக்காதீங்க, ನೀವು ವ್ಯಸನದಿಂದ ಇರಬೇಡಿ, நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா, ನೀವು ಕಷ್ಟಪಡಬೇಡಿ. ஏதோ நடந்துடுச்சு, ಏನೋ ಆಗ್ಬಿಡ್ತು, கடவுள் என்ன முன்னாடி உங்களை காக்கிறதுக்கு கொண்டு வந்தார், ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ கரங்களை தட்ட மாட்டீங்களா? ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸಿದರು. இதுதான் முக்கியம், ಇದುವೇ ಮುಖ್ಯ, இதுதான் தயவுள்ள அந்த சாஃப்ட் ஹார்ட், ಇದೇ ದಯವುಳ್ಳ ಒಂದು ಸೌಮ್ಯ ಹೃದಯವಾಗಿದೆ. இதை விட்டுட்டு அந்த கல்லு மனசு அப்படியே கரையாது, ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಕಠಿಣವಾದ ಹೃದಯ நான் இறங்கவே மாட்டேன், ನಾನು ಇಳಿಯುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, வாழ்நாள் முழுக்க நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன், ನಾನು ನನ್ನ ಜೀವನ ಪರ್ಯಂತ ನಾನು ಅದನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ பல்லு கடிச்சுக்கினே இருப்பேன் நான், அப்படியே ಹಾಗೆ ಅಲ್ಲೂ ಕಡಿತ ನಾನು விடக்கூடாதுடா, அந்த கல் மனசு கரையாது. ಆ ಕಠಿಣವಾದ ಹೃದಯ ஆனா இங்க வந்து பிரேயர் பண்ணோம், ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றும் ஆண்டவரே. ಕಠಿಣವಾದ ಹೃದಯವನ್ನು ನೀವು ಕರಗುವಂತೆ ಮಾಡಿ அவர் அங்கிருந்து பார்த்து சொல்வாரு, ಅವರು ಅಲ್ಲಿಂದ முதல்ல நீ மாறுப்பா அப்படின்னுவாரு, ಮೊದಲು ನೀನು ಮಾರು ಅಂತ ಹೇಳಿ, நீ தான் இன்னும் மன்னிக்காம இருக்கிற மன்னிங்க அப்படின்னு சொல்லுவாரு, ನೀನೇ ಇನ್ನೂ ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ ನೀನೇ ಕ್ಷಮಿಸು, நீ தான் கொஞ்சம் இறங்காம இருக்கிற இறங்குன்னு சொல்லுவாரு, ನೀನೇ ಇನ್ನೂ ಇಳಿಯದೇ ಇರುತ್ತೀಯೇ. இங்கதான் இருக்கிறோமா, கவனிக்கிறோமா? அடைக்கலம் கொடுக்கறாங்க பாருங்க, ಅವರು ಆಶ್ರಯ ಕೊಡುತ್ತಾರೆ, ஆறுதல் செய்யறான் பாருங்க, ಆತನು ಸಮಾಧಾನ அடுத்தது அடைக்கலம் கொடுக்கறாங்க, ಆತನು ಆಶ್ರಯ ಕೊಡುತ್ತಾನೆ. நான் கூட்டிட்டு போறேன், ನಾನು ಕರೆದುಕೊಂಡು பூமியிலே உங்களுக்கு உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಂಶವು ಅಳಿಯದೆ உங்களை ஆதரிக்க, ನಿಮ್ಮನ್ನು ಆಶ್ರಯಿಸಲು, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக, ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார்னு சொல்லி ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು ಅಂತ ಹೇಳಿ பார்வோன் கிட்ட போய் பேசி ಫಾರೋನನ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿ அவங்கள கொண்டு போய் ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ஒரு ಹೋಗಿ குறிப்பிட்ட இடத்துல தங்க வைக்கிறாரு, ಒಂದು ಕುರಿತಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರನ್ನು ವಾಸ ಮಾಡಲು ಮಾಡುತ್ತಾನೆ, குடும்பத்தையே கொண்டு வந்து ಕುಟುಂಬವನ್ನೇ ಕರೆದು அடைக்கலம் கொடுக்கறான். கரங்களை தட்டலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣವಾ? அப்படியே விட்டு அனுப்பல, ಅವನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ஆறுதல் செஞ்சுட்டு மட்டும் அனுப்பல, ಅವನು ಆಶ್ರಯ ಕೊಟ್ಟು ಅವನು ಕಳಿಸಲಿಲ್ಲ, அவன் செஞ்சதுக்கு அவன் பாட்டு பண்ணிட்டே போட்ட மன்னிச்சுனா போயிட்டே ಅವನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಳಿಸಲಿಲ್ಲ, அடைக்கலமும் கொடுக்கிறான், ஆறுதல் செய்து. ஹalleluya, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು, ಆಶ್ರಯವನ್ನು ಮಾಡಿದನು. சொல்லமா? ಹೇಳೋಣವಾ? எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் எம்பவர்ட் ஹார்ட், ஆராய்ந்து மேம்படுத்தப்பட்ட தரமான இருதயமுடையவர்களாக இருங்க. ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಮತ್ತು ಉತ್ತಮ ಹೃದಯ ಅಂತ ಹೇಳಿ அந்த ஹார்ட் அங்க நிக்கட்டும், ಆ ಹೃದಯವು ಅಲ್ಲಿ ಇರಲಿ, உங்களை அங்க வச்சு பார்க்கட்டும், ಅಲ್ಲಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಲಿ, உங்க இருதயத்தை அங்க வச்சு பெரிய மனசுக்காரண்டான்னு பார்க்கட்டும், ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅಲ್ಲಿಟ್ಟು ನೀವು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮನಸ್ಸುಳ್ಳವನಂತ ಹೇಳಿ இவன் சொக்க தங்கண்டான்னு பார்க்கட்டும். ಇವನು என்னங்க ಉನ್ನತ ಚಿನ್ನ ಅಂತ ಹೇಳಿ. இங்க கவனிக்கிறீங்களா? சிரிக்கவே மாட்டீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களை சொக்க தங்கமா பார்க்கட்டும். ಉನ್ನತ ಚಿನ್ನ ಅಂತ ಹೇಳಿ. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடணும். ಇವತ್ತು ನಾವು ಹಾಡು ಹಾಡಿದ್ವಿ. என்ன பாட்டு பாಡணும்? ಚಿನ್ನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಹೊಸದಾಗಿಸಿದೆ. அப்படிதானே? தங்கமா என்னை மாற்றிட்டீங்க, பொன்னாக என்னை மாத்திட்டீங்க. மாத்திட்டு அப்படியே இருக்கிறோம், தகரமாவே தான் இருக்கிறோம். தங்கமா எங்க இருக்கிறோம் இப்போ? ನಾವು ಚಿನ್ನವಾಗಿ ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? தங்க சவுண்ட் வருமா, தகரம் சவுண்ட் வருமா? ಅಲ್ಲಿ ಚಿನ್ನ ಸೌಂಡ್ ಬರುತ್ತಾ, தகரம் தான் சவுண்ட் ಬರುತ್ತಾ? அந்த தகரம் போல தான் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ಕಬ್ಬಿಣದಂತೆ ಸೌಂಡ್ தங்கமே கிடையல.
ಅಲ್ಲಿ ಚಿನ್ನವೇ ಇಲ್ಲ. சொல்லமா மீக்னஸ் ஹார்ட்டுங்க, ಹೇಳೋನ್ವಾ தயவுள்ள ஹார்ட்டுங்க, கருணையுள்ள ஹார்ட்டுங்க. கொஞ்சம் இறங்கி வாங்க. ಸ್ವಲ್ಪ ಇಳಿದು ಬನ್ನಿ. ஏம்மா தாயே தகப்பனே, மலையேறி இருக்கிறீங்களே, கொஞ்சம் இறங்கி வாங்க. ಅಮ್ಮ ತಾಯಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದಿರಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ உங்க ಇಳಿದು இருதயம் ಕೆಳಗಡೆ ಬನ್ನಿ. அங்க இருக்கட்டும், ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಅಲ್ಲಿ ಇರಲಿ, நன்றா ஆராயப்பட்டு இருக்கட்டும், ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟಲ್ಲಿ நல்ல தரமுள்ளதா இருக்கட்டும், மேன்மையுள்ள இருதயமா இருக்கட்டும். ಗುಣಮಟ್ಟ ಉಳ್ಳ ಹೃದಯವಿರಲಿ. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿ இன்னைக்கு பெங்களூர்லயும் சரி கிராமங்கள்லயும் சரி எத்தனை சொத்து தகராறு. ಇವತ್ತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಆಗಲೇ ಹಲವಾರು ஒன்னா ஒரு நாள் சாப்பிட்டவங்க, ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ಕೂತು ஒரு தட்டுல சாப்பிட்டவங்க, ಒಂದೇ ತಟ್ಟಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದವರು இன்னைக்கு எல்லாரும் நாலு பக்கமும் பிரிஞ்சு சொத்து வேணும், சுகம் வேணும், சொத்து பத்து வேணும்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்குறாங்க. ಇವತ್ತೆಲ್ಲ ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಅವರು ಬೇರ್ಪಡಿಸಿ ಅವರು ಬಂದು ಆಸ್ತಿಗಾಗಿ ಅವರು ಜಗಳ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆஸ்திக்காக எத்தனை சண்டைகள் நடக்குது. ಅವ್ರ ಆಸ್ತಿಗಾಗಿ ಎಷ್ಟು ಜಗಳ ಮಾಡುತ್ತಾರೆ. அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், 1 லட்ச ரூபாய் ஆஸ்தின்னு வச்சுக்கோங்க, ಒಂದು ಕುರಿತಾದ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳುತ್ತೇನೆ. அதுக்கு சண்டை போட்டுட்டு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவான். ಅಲ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಆಸ್ತಿಗೋಸ್ಕರ ಜಗಳ ಮಾಡಿ சமாதானமா 5 ಲಕ್ಷ போயிருந்தோம்னு ಖರ್ಚು வச்சுக்கோங்க, ಮಾಡುತ್ತಾರೆ. சமாதானமா போயிருந்தோம்னு சொல்லிங்க, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಿದ್ದರೆ 4 பேர் சந்தோஷமா இருந்திருக்கலாம். 4 ಜನ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾ ಇದ್ರು. ஏசப்பா சொல்றாரு, ಏಸಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು ಭಾಗ್ಯವಾಗಿರುತ್ತಾರೆ. அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. ಅವರಿಗೆ ಒಂದು ಆಫರ್ ಕೊಡುತ್ತಾರೆ. ಆಫರ್ ಅಂತ, அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ಅವರು ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರಗೊಳಿಸುತ್ತಾರೆ. எனக்கு பூமி மட்டும் தான் வேணும்பா, ನನಗೆ ಭೂಮಿ ಮಾತ್ರ ಬೇಕಪ್ಪ, சாந்த குணம் எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கப்பா. ಶಾಂತ ಗುಣ ಎಲ್ಲ ಬೇಡ ಅಂತ. அப்ப அவர் சொல்லுவாரு, ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒண்ணும் கிடையாது, போயிட்டே இருப்பா. ಏನು ಇಲ್ಲ, ಹೋಗ್ತಾ ಇರೋ ಅಂತ. இங்க சாந்தம் இருந்துச்சுன்னா ಇಲ್ಲಿ ಶಾಂತವಿದ್ದರೆ பூமியை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம். ನಾವು ಭೂಮಿಯನ್ನು ನಾವು ಸ್ವತಂತ್ರಗೊಳಿಸಬಹುದು. எவ்வளவு அழகான ஹார்ட் பாருங்க, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಹೃದಯ அமேசிங் ನೋಡಿ. ஹார்ட்ங்க. ಎಷ್ಟು இந்த ಅದ್ಭುತವಾದ யோசேப்பின் ಹೃದಯ. இருதயம் அமேசிங் ஹார்ட், ಯೋಸೇಫನ ಹೃದಯ ஒரு ಅಷ್ಟು நல்ல ಅದ್ಭುತವಾದ மேன்மையுள்ள இருதயம். ಅವನ ಹೃದಯ ಅಷ್ಟು நிறைய ಅದ್ಭುತವಾದ வசனங்கள் ಹೃದಯ. இருக்கு, நான் வாசிக்க முடியல, டைம் இல்ல. ಹಲವಾರು ವಾಕ್ಯಗಳಿದೆ, ನನ್ನಲ್ಲಿ ಓದಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. மூன்றாவதாக நான் சொல்றேன், ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತೀನಿ, மீக்னஸ் ஹார்ட் மாத்திரம் இல்ல, மென்டார் ஹார்ட். ಕರುಣಾಳು ಹೃದಯ ಅಲ್ಲ, மென்டார் ஹார்ட், ಮಾರ್ಗದರ್ಶಿ ಹೃದಯ. ஒரு 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 வழி காட்டுகிற, வழி நடத்துகிற ஒரு இருதயமுடையவனாய் இருந்தான் யோசேப்பு. ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿ, ಒಂದು ಮಾರ್ಗಸೂಚಿಯಾಗಿ ಅವನು ಯೋಸೇಫನಿದ್ದನು. வழி நடத்துற ஒரு இருதயம் உள்ளவனா இருந்தான். ಒಂದು ಮಾರ್ಗ ತೋರಿಸುವ ಹೃದಯ. அந்த குவாலிட்டி யோசேப்பு கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. ಆ ಗುಣಮಟ್ಟವು ಆ ಯೋಸೇಫನ ಬಳಿ ಇತ್ತು. கர்த்தர் தான் கொடுத்திருப்பாரு. ಕರ್ತನು ಕೊಟ್ಟರು. அவன் எங்க போட்டாலும் அங்க லீடர் ஆயிடுறான் பாருங்க. ಅವನು ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರು ಅವನು ನಾಯಕನಾಗ್ತಾನೆ. அடிமையா வித்தாங்க, ಅವನನ್ನು ಮಾರಿದರು, அங்க அதிகாரி ஆயிட்டான். ಅಲ್ಲಿ ಅವನು ಅಧಿಕಾರಿ ಆದ. திரும்பவும் தவறு செஞ்சவங்க நினைச்சு திரும்பவும் சிறையில போடுறாங்க. ಅವನು ತಪ್ಪು ಮಾಡಿದನಂತ ಹೇಳಿ ಮತ್ತೆ ಅವನನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. அங்க இருக்கிற கைதிகளை விசாரிக்கிற ஒரு தலைவனாவும் ஆயிட்டாரு. ಅಲ್ಲಿರುವ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿರುವ ಗುಲಾಮರನ್ನು ಆಶ್ರಯಿಸುವ ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள இருக்கு பாருங்க. ಆ ನಾಯಕತ್ವ ಅವನ ಒಟ್ಟಿಗೆ ಇತ್ತು. அந்த வழி நடத்துகிற குவாலிட்டி உள்ள வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವ ಒಂದು ಕ್ವಾಲಿಟಿ ಗುಣಮಟ್ಟ ಇತ್ತು ನೋಡಿ. இவனுக்கு துரோகம் செஞ்ச ஜனங்களை அப்படியே தள்ளி விடாம, ಇವನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದ ಜನರನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡದೆ அவங்களுக்கு ஒரு வழி காட்டுறான். ಅವನಿಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿದನು. கொஞ்சம் ஒரு வருஷம் சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு தானியத்தை கொடுத்து அனுப்பல. ಏನೋ ಒಂದು ವರ್ಷ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ನು ಧಾನ್ಯ ಕೊಟ್ಟು பார்வோன் கிட்ட போய் பேசுறாரு. ಫಾರೋನನ ಹತ್ರ ಹೋಗಿ ஏன்னா ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவங்க ಅನುಮತಿ எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ಅವನ ಅನುಮತಿ ಇಲ್ಲಂದ್ರೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. போய் அந்த ராஜா கிட்ட பேசி, ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವನ ಆ ರಾಜನ ಹತ್ರ ಹೋಗಿ என் ಮಾತನಾಡಿ, குடும்பமா வருது, ನನ್ನ ಕುಟುಂಬದಾಗಿ அவங்களுக்கு ஒரு ಬರುತ್ತದೆ, இடம் எனக்கு வேணும், ಅವರಿಗೆ ಒಂದು ಜಾಗ ಬೇಕು ಅಂತ அவங்கள ಹೇಳಿ நான் ஆதரிக்க போறேன், ಅವರನ್ನು ಆಶ್ರಯಿಸುತ್ತೇನೆ, அவங்கள நான் ஆறுதல் படுத்த போறேன், ಅವರನ್ನು ನಾನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸುತ್ತೇನೆ அவங்களுக்கு நான் ಅಂತ வழி ಹೇಳಿ, காட்ட போறேன், ನಾನು ಅವರಿಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸ್ತೇನೆ ಅಂತ அவங்களுக்கு ಹೇಳಿ, நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், ನಾನು ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ எனக்கு ಹೇಳಿ, பெர்மிஷன் கொடுங்க. ನನಗೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿ பார்வோன் அப்படியே கூட்டின்னு வராரு. ಫಾರೋನನ್ನ ಹಾಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. அவங்க குடும்பத்தை பாக்குறாரு. ಆತನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. சரி உன் இஷ்டப்படி செய், ಸರಿ ನಿನ್ನ ಇಷ್ಟವಂತೆ ಮಾಡು ಅಂತ போய் ಹೇಳಿ ஒரு அழகான ஒரு இடத்துல ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಜಾಗದಲ್ಲಿ வழிகாட்டி அந்த இடத்துல அவனை அமர்க்க வைக்கிறார். ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿ ಅವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿ ಅಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. அவனுடைய ஆட்சியில் எல்லாம் ಅವರ ಒಂದು 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் விளைச்சல் பண்ணணும். 7 ವರ್ಷ ಬರಗಾಲ, 7 ವರ್ಷ பஞ்சம் வரப்போது, ಸುಗ್ಗಿ ಇರುತ್ತದೆ. 7 வருஷம் நான் அந்த விளைச்சலை பண்ணிட்டு இந்த பஞ்சம் வருகிற 7 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறோம். 7 ವರ್ಷ ಸುಗ್ಗಿ ಮಾಡಿ 7 ವರ್ಷ ಬರುವ ಬರಗಾಲಕ್ಕಾಗಿ ಅವನು ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟುತ್ತಾನೆ. அவ்வளவு நல்ல அதிகாரம், நல்ல மென்டார் பண்ணி அப்படியே அழகா சேர்த்து வைக்கிறான். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಅವನು ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡಿ ಅದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. அந்த நாட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் பஞ்சத்தினால் அடிபட்டாங்க. ஆனா யோசேப்பு இருந்த இடம் மாத்திரம் பஞ்சத்தினால் அடிபடல. ಅಲ್ಲಿದ್ದ ಹಲವಾರು ಪ್ರದೇಶಗಳಲ್ಲೂ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಸಿಲುಕಿ ಅವರು
ಬಹಳ ಕಷ್ಟದಿಂದ ಇದ್ದರು. ಆದರೆ அப்படியே ಯೋಸೇಫನು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಯಾವುದು ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳಿಲ್ಲದೆ தானியங்கள் எல்லாம் களஞ்சியத்துல சேர்த்து அவ்வளோ பிரமாதமா அப்படியே நிரம்பி வழியத்தக்க மணலை போல சேர்த்து வச்சான். ಧಾನ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಣಜಗಳಲ್ಲಿ ಹಾಕಿ ಆತನು ಹಾಗೆ ಮರುಳಿನಂತೆ ಉದುರುವಂತೆ ಮಾಡಿದನು. இன்னைக்கு ಇವತ್ತು அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மென்டார் ஹார்ட் எனக்கு உங்களுக்கு ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾಯಕತ್ವ ನಮಗೆ ಗುಣಮಟ್ಟವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். ನನ್ನಲ್ಲಿರುವುದ ಎಲ್ಲವನ್ನು ಅನೇಕರಿಗೆ ನಾನು என்கிட்ட ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು. இருக்கிறத வைத்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ನನ್ನ ಹತ್ರ ಇರುವುದಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಾನು ಅನೇಕರಿಗೆ ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. அநேகரை ஆதரிக்கணும். ಅನೇಕರನ್ನು ನಾನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಬೇಕು. சொல்லமா ಹೇಳೋಣವಾ? சின்ன பிள்ளையாவே இருக்காதீங்க. ಬಾಲಕನಂತೆ ಇರಬೇಡಿರಿ. திருப்பம் அந்த ஆக்ஷன் செஞ்சு காமிக்கட்டுமா? ಮತ್ತೆ ನಾನು ಅದನ್ನೇ ಆಕ್ಷನ್ ಮಾಡಿ ತೋರಿಸ್ಲಾ? எல்லாத்துக்கும் கோல் மூட்டிக்கிட்டு, ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ಮೂಗನ್ನು எல்லாத்துக்கும் ತಿರುಗಿಸಿಕೊಂಡು, எல்லாத்துக்கும் முறுமுறுத்துக்கிட்டு, ನಾವೆಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ಗೊಣ ಮುಟ್ಕೊಂಡು, குடும்பத்துல அதாயிடுச்சு இதாயிடுச்சு, அவன் அதை சொல்லிட்டான் இவன் இதை சொல்லிட்டான், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದಾಯ್ತು ಅವ್ರು ಅದನ್ನೇ ಹೇಳಿದ್ರು ಇದಾಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು குழந்தை மாதிரியே யோசிக்க வேண்டாம். ಬಾಲಕನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು, குழந்தை மாதிரியே சிந்திக்க வேண்டாம். ಬಾಲಕನಾಗಿ குழந்தை ಯೋಚನೆ மாதிரியே பேச வேண்டாம். ಬಾಲಕನಾಗಿ ನೀವು பெரிய ஆளான பிறகு ದೊಡ್ಡವರಾದ ಮೇಲೆ பெரிய மனசு வேணும், ದೊಡ್ಡ ಮನಸ್ಸು ಬೇಕು, மெச்சூர் ஹார்ட் வேணும், ಪ್ರೌಢ ಹೃದಯ ಬೇಕು, மீக்னஸ் ஹார்ட்டும் வேணும், ಕರುಣಾಳು ಹೃದಯ ಬೇಕು, மென்டார் இருதயமும் வேணும். ಮಾರ್ಗದರ್ಶಿ ஹalleluya ಹೃದಯ ಬೇಕು. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು கர்த்தர் ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. தாமே இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಿಮ್ಮನ್ನು நாம் ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன். கரங்களை தட்டி அந்த இருதயத்தை தந்து என்னை, எங்கள் தேவன் என்னை ஒரு தரமுள்ள இருதயத்தை தாங்க, இந்த புதிய வருஷத்துல ஒரு புதிய இருதಯத்தை ತಾಂಗ, ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡು ಕರ್ತನೇ. ಪೋಚಿಡುಂ ಹಲವಾರು ಶೋಧನೆಯಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟೆವು ಅಯ್ಯ, ಚಿನ್ನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಹೊಸ ಹೃದಯವ ತಂದೆ ಅಯ್ಯ. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಹಲವಾರು ಶೋಧನೆಯಿಂದ ನಾವು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟೆವು ಅಯ್ಯ, ಚಿನ್ನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಹೊಸ ಹೃದಯವ ತಂದೆ ಅಯ್ಯ. ನಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ನೀನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವೆ, ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ನೀನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವೆ. ನನ್ನ ದೇವಾನಿ, ನನ್ನ ರಾಜಾನಿ, ನಾನು ಸ್ತುತಿಸುವ ನನ್ನ ಆಶ್ರಯನಿ. ನನ್ನ ದೇವಾನಿ, ನನ್ನ ராஜானி, நான் ஸ்துதிசுவ ನನ್ನ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கடைசியாக எங்கள் தேவன் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹalleluya.